கடலூரில் என்எல்சி நிறுவனத்தால் நிலத்தடி நீரில் பாதரசத்தின் அளவு பல மடங்கு அதிகரித்திருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. புகாரை அடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் 4 பேர் கொண்ட வல்லுநர் குழுவை அமைத்து ஆய்வு செய்து வருகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், தண்ணீரில் பாதரசத்தின் அளவு அதிகரித்திருப்பதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். அந்த தண்ணீரினுடைய நிலை எப்படி இருக்கிறது? என்ன விவரம்? என்எல்சி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவு நீரில் பாதரசம் இருப்பதாகவும் காற்றில் பாதிப்பு இருப்பதாகவும் தனியார் அமைப்பு மூலமாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்படுகிறது. குறிப்பாக பூவுலின் நண்பர்கள் குழுவினர்தான் இந்த அறிக்கையை வெளியிடுகிறார்கள். இந்த அறிக்கையை தானாக முன்வந்து எடுத்துக்கொண்ட தேசிய பசுமை தீர்ப்பாயம் அங்கு விசாரணை நடத்தவும் ஆய்வு நடத்தவும் ஒரு உத்தரவு இருக்கிறது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் தற்போது இந்த என்எல்சி சுற்றி உள்ள பகுதிகளில் குறிப்பாக ஆலண்டார் கொல்லை, தென்குத்து, வானதிராயபுரம், வடக்கு வெள்ளூர், தொப்புளிக்குப்பம், கரிக்குப்பம், புதுக்குப்பம் இந்த இடங்களில் தான் ஏற்கனவே இந்த பூவுலில் நண்பர்கள் ஆய்வு செய்து அந்த ஆய்வின் அடிப்படையில் பாதரசம் அதிகமாக இருப்பது, காற்று மாசுபட்டிருப்பது, அதே சமயத்தில் நிலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக, மண் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த அறிக்கை வெளியிட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய குழு அங்கு ஆய்வு செய்து அந்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்தது. அதன் அடிப்படையில் தற்போது அந்த கிட்டத்தட்ட ஏற்கனவே 20 இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதே போல் தற்போது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் என்எல்சியை சுற்றி உள்ள பகுதியில் தற்போது ஆய்வு என்பதை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆய்வு என்பது காலை தொடங்கி தற்போது வரை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 10 to 15 இடங்களில் தற்போது வரை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வின் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் என்ன சொல்ல வரும் என்று தெரிய வரும். குறிப்பாக இந்த பாதரசம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் சிறுநீர் நோய்கள், தோல் நோய்கள் மற்றும் சுவாச பிரச்சனை இருப்பதாக ஏற்கனவே வெளியிட்ட அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல் இந்த ஆய்வறிக்கையும் வருமா என்ற எதிர்பார்ப்பும் தற்போது அந்த பகுதியில் உள்ள சுற்றுவட்டார பகுதியில் இருக்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த பகுதியில் ஏற்கனவே பல்வேறு விதமான நோய்கள் இருக்கிறது. அந்த சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டது என்று தொடர்ந்து அறிவுறுத்தி வந்தார்கள். அதை ஆதாரப்பூர்வமாக இந்த பூவுலின் நண்பர்கள் குழு ஏற்கனவே வெளியிட்டது. அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது.